டுடே வந்து டின்னர் ஸ்பெஷல் தக்காளி சட்னியும் பீட்ரூட் ரோஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் ஒரு 4-5 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து 4-5 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க. ஈஸி தான். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி சட்னி இறக்கிக்கலாம். அடுத்தது என்னென்னா, தோசை மாவில் பீட்ரூட்டை துருவி போட்டு தோசை போடுறேன். அந்த தோசையே பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் 2-3ன்னு சாப்பிடுங்க. ஒன்று மொத்தமாக போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேரட் பீட்ரூட்டெல்லாம் வந்து பொரியலும் பண்ணி தரலாம். பட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து நாம் வந்து காய்கறியும் நம்ம வந்து அதுங்களுக்கு எப்படியும் சாப்பிட வச்சுற மாதிரி ஆயிடுது. அதுக்காக தான் நான் இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி சட்னியும் பீட்ரூட் தோசையும் கொடுத்து பாருங்களேன், பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ரோஸ்ட்டுக்கும் தக்காளி சட்னிக்கும் சாப்பிட்டா யம்மி யம்மி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.